மயிலை சிவகுமார் அவர்களோட ஏரியால தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அவரோட வீட்ட பார்த்தோம். அவரு கட்டின வீடு, அவர் வாழ்ந்த வீடு, திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா இந்த ஒரு வீட்ல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான் வந்து மயிலை சிவகுமார் அவர்கள் ஆசையா கட்டின வீடும், அவரோட மனைவி இருந்த வீடுமே இதுதான். நம்ம வரும்பொழுது கூட என்னடா இவ்ளோ நெருக்கடியில இருக்கே! எப்படி அவரு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது, அவர் இந்த வீட்லயே இவ்ளோ பெரிய வீடு கட்டியிருந்தாலுமே கூட, அந்த ஓடு வீடு தாங்க இவருக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு வீடாவே இருந்திருக்கு. இத தாண்டி அவர் அங்க தான் வசிச்சிருக்காரு. ஏன்னா, இங்க அவங்க மனைவியோட இருந்தாலுமே கூட, காலையில வரதா இருக்கட்டும், காலை, மாலை பொறுத்தவரைக்கும் எல்லா நேரத்திலயும் நண்பர்கள சந்திக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அந்த ஓடு வீடு தான் கிட்டத்தட்ட ஒரு ராசியான வீடாவே அது அங்க பார்க்கப்பட்டிருக்கு. அங்க தான் அதிக நேரம் நேரத்த கழிச்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களோட அதிகமா அ ப பழகியிருக்காரு அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஏரியா இப்போ ரொம்ப அமைதியாவே இருக்கு. அவர் வாழ்ந்த இடம். ஒருவேளை அவர் இங்க இருந்தாருன்னா, இந்நேரம் ரொம்ப கலகலப்பா இருந்திருக்கும் அப்டின்றதுமே சொல்றாங்க. வடசென்னை படப்பிடிப்பு அப்போ வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், தனுஷ், ஆண்ட்ரியா இந்த மாதிரியான நடிகர், நடிகைகளா இருக்கட்டும், இவர் மேல ரொம்ப அன்புமிகு பாசத்த வச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்க கூட எல்லாத்துட்டயுமே ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, வீட்ல ஒருத்தனா ரியல் ராஜாவா, ஒரு அரசனா வாழ்ந்திருக்காரு அப்டின்னா, கண்டிப்பா அவரு தான் அப்டின்னே கூட நம்ம எடுத்துக்கலாம். அவரு விருப்பப்பட்டு கட்டினது, ஆசையா கட்டினது நெறைய விஷயங்கள். அதுல ஒண்ணு வந்து மண்டபம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயுமே போய் யார்ட்டயுமே நிக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அதிகமான ஒரு தொகை கேட்கறாங்க அப்டின்றதுக்காகவே, இவரு எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா இருக்கணும். அவங்களுக்கு வந்து அ அ அவங்க பெரிய வெளிய வெளிய போய் அவங்க சிரமத்துக்கு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக, இங்க ஒரு மண்டபம் ஒண்ணு அமைச்சிருக்காரு. இப்போ அத நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. கோவில் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த வீடுமே அதுதான் அவரோட ஆசையா கட்டின வீடுமே கொண்டு இந்த இடத்துல அமையப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெறைய விஷயங்கள் அவர சார்ந்த நெறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அவருடைய வாழ்ந்த இடங்களா இருக்கட்டும், பழகுன நண்பர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர பத்தி சொல்லும்பொழுது அன்பின் மிகுதியில நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாவுமே இருக்கு.